ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். ஏகாதசி அன்னைக்கு பால், பழம், காய்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா ஜவ்வரிசி அல்லது மல்லாட்டை சுண்டல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த உப்மா வகையான ரவா எல்லா வகையுமே சாப்பிட்டா தானியங்களை சாப்பிட்ட மாதிரி, அதனால் அன்னைக்கு ஏகாதசி விரதத்தை பிரேக் பண்ணதாக தான் அர்த்தம். ஆனாலும் சில ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது. மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்களாலோ அல்லது டயபெட்டிஸ் அல்லது வேறு ஒரு ரீசன் இருக்கிறவங்க ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அவங்க தாராளமாக இந்த மாதிரி ரவா கஞ்சி எடுத்துக்கலாம். கஞ்சியாவோ வெறும் உப்பு ஜீரகம் மட்டும் போட்டு உப்புமா மாதிரியோ இல்லை அதுலேயே காய்கறிகள் போட்டு கிச்சடியாவோ செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் அன்றைக்கி ஏகாதசி விரதம் இருந்ததாக கணக்கில் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு சர்டன் லெவல் இதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உடம்பு ஈஸியாக அடாப்ட் ஆகும். ஃப்யூச்சரில் உங்களாலையும் விரதம் இருக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.